சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் அடுத்தவரின் தவறை மன்னிக்க பழகுங்கள். இது அவரின் நன்மைக்காக அல்ல, உங்கள் மன அமைதி நிம்மதிக்காக. இனிய காலை வணக்கம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. நீ என்னதான் பணம் சம்பாதித்தாலும் உன் கூட வருவது என்ன? இறுதியில் உன் கூட வரப்போகிறவர்கள் யார்? அம்மாதான். உனக்கு மன அமைதியை தருவது அம்மாதான். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் திருவள்ளுவர் நகர் மற்றும் யமனேஸ்வரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருப்பூர் மாவட்டம் நாகலிங்கபுரம் மற்றும் பல்லடம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. குருடி சரணம், திருவி சரணம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோங்க. என்னுடைய பேர் எத்திராஜ், சந்தோடைய பேர் பத்மாவதி. இங்கே நிற்கிற என்னுடைய பேரன் வயசில் என் சின்ன பிள்ளை கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட 35 வருஷமாக நாங்கள் இந்த அம்மாவுடைய இயக்கத்தில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு எஸ்ஹெச்எஸ் காலனிங்கிற ஒரு மிகப்பெரிய மன்றத்தை நடத்தி கிட்டத்தட்ட 1500 பேர் கிட்டத்தட்ட நம்ம மருவத்தூருக்கு மாலவூர் கூட்டிகிட்டு வரோம். நம்ம ஏன் இந்த அம்மா இயக்கத்துக்கு வந்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு இந்த நியூரோ ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க. அப்போ எங்கிட்ட காசே இல்லை. அப்போ நாங்கள் அம்மாட்ட நாங்கள் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு அம்மா கேட்கும்போது, நான் சொல்கிறதுல சொல்லிக்கிறப்போ உனக்கு எல்லா காரியம் நடக்குன்னு சொன்னாங்க. நானும் கூட சரி ஏதோ ஒன்று நடக்குன்னு பார்த்தா, அம்மா என்னுடைய தம்பி கனவுல நீ எங்கே போய் காசு கேட்டாலும் காசு கிடைக்கும், உங்கள் அம்மா நீங்கள் அந்த இருக்கிற இடத்துல வச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ கோயம்புத்தூரில் பெத்தல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் ராஜபாண்டியன் ஒரு டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 வருஷமாச்சு. நாங்கள் போனோம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு கடவுள் அனுகிரகம் இருக்கிறனால தான் உங்கள் அம்மா இனி உயிரோடு இருக்கிறாங்க. நியூரோ ஆப்ரேஷன் பண்ணவங்க யாருமே இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்ததில்லை, நீங்கள் செஞ்ச புண்ணியம் தான் சொன்னாங்க. கொரோனா காலத்தில் கடுமையாக உலகமே பாதிக்கும் போது அம்மா என்னை நல்லா வச்சுருந்தாங்க. நான் ஒரு வீடு கட்டுறதுக்காக ஒரு குடும்பத்தில் பயங்கர பிரச்சனை இருந்தேன். அம்மா சுமூகமாக தீர்த்து கொடுத்து இன்றைக்கி நான் வீடு கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி கொடுத்துக்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வருமானம் வர மாதிரி எனக்கு ஒரு தொழில் செஞ்சு கொடுத்தாங்க. யாரை மறந்தாலும் மறக்கட்டி அம்மாவை நான் மறக்கவே மாட்டேன். நாங்கள் வீடு வேலை செய்யும்போது கூட அந்த எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று எனக்கு அடிச்சது. லைன் வர ஒயரை நான் வாயில் வச்சு இழுத்துட்டேன். அப்போ ஷாக் அடித்து அந்த ஒயர் என்ற கையில் வெளியே வந்தது கூட அம்மா என்னை காப்பாற்றினாங்க. அந்த அளவுக்கு அம்மா எங்களோடையே கூட இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு உற்ற துணை அம்மா தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் எப்பவும் போல் இந்த மருவத்தூர் மண்ணுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தொண்டு செய்கிறதுக்கு அம்மாவுடைய அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.